வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு குழந்தை பிறப்பும் மாதம். ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் கணித்து கொண்ட பிறகு அது உள்ள லக்னத்தின் பாகை, சுக்கிரனின் பாகை, அடுத்தது சந்திரனின் பாகை. இதில் லக்னத்தின் பாகை ப்ளஸ் சுக்கிரனின் பாகை, அதில் இருந்து சந்திரனின் பாகையை கழிக்க வேண்டும். ஆக லக்னத்தின் பாகை 35, சுக்கிரனின் பாகை 293, இரண்டையும் கூட்ட 328 வரும். இந்த 328இல் இருந்து சந்திரனின் பாகை 132ஐ கழிக்க வேண்டும். அப்படி கழிக்கும் பொழுது வருவது 196 டிகிரி. இதுதான் குழந்தை பிறந்த நட்சத்திரம் அமையும். அது ராசியாக துலாத்தில் 196 டிகிரி. அது சுவாதி 3ஆம் பாதத்தில் வீழுமாக. இதன் திரிகோணத்தில் சூரியன் வரும் மாதம். பெரும்பாலும் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தால் பிறக்கும் போதும் பிறகு முடியும் பொழுதும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் தான் சூரியன் வரும். ஆக நீங்கள் இதன் திரிகோணமான மாசி மாதம், அடுத்தது மிதுனத்தை குறிக்கும் சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் வரும்பொழுது குழந்தை பிறக்கும். ஆக மாசி மாதம் இவர் ஜனித்தார். இது ஒரு வகை கணக்கு. அடுத்தது லக்னம், அடுத்த சூத்திரம் லக்னம் ப்ளஸ் லக்னத்தின் ராசி அதிபதி மைனஸ் சந்திரன். இதுவும் அப்படித்தான். லக்னம் 35 டிகிரி. லக்னத்தின் ராசி அதிபதி என்னும்போது அதுவும் ரிஷப லக்னமாக இருப்பதால் சுக்கிரனே. ஆக பழைய கணக்கு, முன்பு என்ன போட்டோமோ அதே கணக்கு. சந்திரன் 2 தொகையிலிருந்து சந்திரனை மைனஸ் பண்ணும்போது அது குறிக்கும் மாதம். அவ்வளவுதான். ஆக உங்களுக்கு திரும்பவும் அதே நிலைதான் வருகின்றது ராசி என்று வரும்போது. இதை இன்னொரு முறையில் கணக்கு போடுவார்கள் மாதத்தை கணிப்பதற்கு. அது எப்படி என்றால் அஷ்டவர்க்க முறையில். உங்களுக்கு நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன், கம்ப்யூட்டரில் ஜாதகத்தை கணிக்கவும், குருவின் அஷ்டவர்க்கத்தை எடுக்கவும், குருவின் அதில் பின்னாஷ்டவர்க்கம், சர்வாஷ்டவர்க்கம், அடுத்தது சோத்திய பிண்டம் அப்படி என்று இருக்கும். ஆக குருவின் சோத்திய பிண்டம் இந்த ஜாதகத்தில் 110. அதை 7ஆல் பெருக்கி 27ஆல் வகுக்க வரும். மீதியே அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் ஆகும். ஆக குருவின் சோத்திய பிண்டம் 110, அதை 7ஆல் பெருக்க 770 வரும். அதை 27ஆல் வகுக்க மீதம் 14 வரும். இந்த 14 என்பது விசாக நட்சத்திரத்தை குறிக்கும். ஆக இந்த குழந்தை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தது. அது முன்பு சொன்னது போல் இதற்கு திரிகோணத்தில் சூரியன் வர அந்த மாதம் அமையும். ஆக சூரியன் கும்பத்தில், அதாவது மாசி மாதம். ஆக மாசி மாதத்தில் அவர் பிறந்தார். குருவும் அதன் திரிகோணத்தில் தான் வரும். எப்பொழுதுமே சந்திரன் இருக்கிறது என்றால் அதற்கு திரிகோணத்தில், அதாவது துலாத்தில் இருந்தால் அந்த ராசி என்ன விழுகிறது, அது திரிகோணத்தில் வரும்போது தான் குழந்தை அமைப்பு அமையும். பொதுவாகவே அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், குழந்தை என்னும் பொழுது அதாவது அது ஒன்று புத்திரக்காரகன் அல்லது புத்திரஸ்தான அதிபதி இருக்கும் இடத்திற்கு குரு வரும் பொழுது குழந்தை பிறக்கும் என்பது ஒரு தியரி. ஆக இவருக்கு மகர லக்னம் என்னும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன், அது கும்பத்தில் இருந்தது. ஆக குரு அங்கு வரும் பொழுது அவருக்கு குழந்தை ஜனித்தது. ஆக இதை குழந்தை பிறப்பு வருடமும் கணிக்கலாம். நாடி ஜோதிடத்தில் அவர்கள் உள்ள நிலைப்பாடு என்னவென்றால், அவர்கள் இப்போ சுக்கிரன் இருக்கும்போது அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 வயதுக்குள் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு. 3 12 36 குரு இருக்கிற இடம் கும்பம் என்பது. நாடி ஜோதிடத்தில் திருமணம் என்று அவர்கள் போகும்போது சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க நேரும். ஏனென்றால் அவர்கள் கணக்கு என்னவென்றால், அந்த புத்திரஸ்தான அதிபதியை தவிர்த்து விட்டால் அவர்கள் பெரும்பாலும் கலத்திரம் என்னும்போது கலத்திர காரகனைத்தான் எடுப்பார்கள். ஆக சுக்கிரன் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறதோ
அதனை குரு கடக்கும் பொழுது திருமணமாகும் என்பது அவர்களுடைய கணிப்பு. அது சில நேரம் ஒத்து வரும், மேக்சிமம் ஒத்து வரும். அது சில நேரத்தில் திருமண தடங்கள் இருந்து நடைபெறாத போது அந்த சுக்கிரனை அந்த ஜாதகத்தில் குரு கடந்து 1 வருடம் இல்லை 2 வருடம் தாண்டி போய்விடுது என்று வைத்துக்கொள்ளும். சுக்கிரனை தாண்டி ஒரு ராசி அல்லது 2 ராசி இவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள், டக் என்று உங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். அது மிக தர்ம சங்கடமான சூழ்நிலை. நாடி ஜோதிடத்தில் அது ஒரு பெரிய டிராபேக் அப்படி என்று சொல்லலாம். கணிக்கலாம், அதற்காக இப்படி நாம் இது பண்ண முடியாது. அது சற்று சிந்திக்க வேண்டிய சூழல். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.